சென்னையில் குதூகலம். சென்னைக்கு நீங்கள் வந்தாலே வந்து பிரதர் நாங்கள் சென்னைக்கு வரலான்னு இருக்கோம் எங்கள் ஃபேமிலியோட, என்னென்னலாம் பண்ணலாங்க அப்படின்னு நம்மளுக்கு கேட்கும் போது அது வந்து அந்த பீச்சுக்கு போங்க, எந்த பீச்சுக்கு மெரினா பீச்சுக்கு, அப்புறம் வேறு என்ன பண்ணலாம், பெசன்ட் நகர் பீச்சுக்கு போங்க, அப்புறம் வேறு என்ன பண்ணலாம், அப்புறம் ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா நிறைய பீச்சாக இருக்குது அங்கே போங்க, மகாபலிபுரம் இருக்குது அங்கே பீச்சுக்கு போங்க, அங்கேருந்து அப்படியே நேராக போனீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு போயிருங்க. பிரதர் நான் பாண்டிச்சேரியில் தான் சென்னைக்கே வரேன் பிரதர் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பீச்சை சுற்றியே வந்து நிறைய விஷயங்கள் சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்கு இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் ஒரு கேளிக்கைக்குண்டான ஒரு நகரமாக இது அப்படின்னு கேட்டால் வந்து மற்ற நகரங்களை கம்பேர் பண்ணும்போது திங்ஸ் டு டூ ஹியர் இஸ் வெரி லெஸ். நைட் லைஃப் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப கம்மின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த நைட் லைஃப் அப்படிங்கிறது வரணுமா வேணாமா அப்படிங்கிறதே ரொம்ப சப்ஜெக்டிவ். அதுக்குள்ளே போனோன்னா அது ரொம்ப டிபேட்டபிளான டாப்பிக்காக ஆயிரும். நைட் லைஃப் அப்படிங்கிறது வந்து பப் கல்ச்சர் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நைட்டில் 2 மணிக்கு போனாலும் வந்து பிரியாணி கிடைக்குது, சார்மா கிடைக்குது, அதுக்கப்புறம் வந்து கிரில் சிக்கனை வந்து மைனீஸில் மொக்கி தின்னலாம் அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரியான நைட் லைஃப்லாம் இருக்க தான் செய்யுது. பட் அதை தாண்டி அம்யூஸ்மெண்ட் போயிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்குண்டான இடங்கள் அப்படின்னு கேட்டால் வந்து கொஞ்சம் விரல் விட்டு இந்த கோயில்கள் இருக்குது, அது வந்து அடிச்சிக்கவே முடியாது. மற்ற ஊர்லலாம் நிறையா இந்த மாதிரி கோயில்கள்லாம் இல்லவே இல்லை. அண்ட் நம்ம மியூசியமாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து மால்ஸ், எல்லா ஊர்லேயும் மால் இருக்கும், அது தனித்துவமாக வந்து சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பிளேசஸ் தான் இருக்குது. பட் ஒரு குடும்பத்தோடு ஒருத்தவங்க வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு இருந்த ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் நான் சொல்லிடுறேன், ஒண்டர்லா வருதுங்க சென்னைக்கு. நல்ல விஷயம். குழந்தைங்களாம் இருக்கக்கூடியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் பார்க்குறதுக்கு இன்னொரு ஜாலியான ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் வரப்போதுன்னு ரொம்ப சந்தோஷம். 64 ஏக்கரில் ஆல்மோஸ்ட் 50 ரைடுன்னு நினைக்கிறேன், 50 ரைடுகள் இருக்குமா. இது வந்து எங்கன்னா ஓல்டு மகாபலிபுரம் ரோட்டில் OMRல வந்து திருப்பூர்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் வந்து சீக்கிரமாக திறக்க போகிறாங்க. டிசம்பர் 1 வந்து திறக்க போகிறாங்க. நீ ஒண்டர்லா கிட்ட காசு வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணுறீங்களான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க, நானே போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணணும், ஒரு விலாக போடணும் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு ரைட்ஸ் அந்த த்ரில்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இப்படி ஒரு விஷயம் புதுசாக என்னோடய ஊருக்கு வருது, யாராவது வந்தால் சொல்கிறதுக்கு இன்னொரு இடம் இருக்குது அப்படிங்கிற வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஒண்டர்லா வந்து 4 இடத்துல வச்சுருக்காங்க. இது அவங்களோட 5வது பார்க்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஒண்டர்லா வந்து இதுதான். ஸோ அந்த வகையில் வந்து அவங்க இறங்கியிருக்கிறது அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போது ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதோட ஓனர்லாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இதை பற்றி வந்து பேசிட்டு இருந்தார். அதில் குறிப்பாக வந்து இன்வெர்ட்டட் ரோலர் கோஸ்டர் தான். ரோலர் கோஸ்டரே ஒரு செகண்ட் இன்வெர்ட் ஆனால் நம்ம பயந்துருவோம். தலையிலே ரோலர் கோஸ்டர் போனோம்னா பல பேர் சில்லறையை சத்தர விட போகிறான், வண்டி எடுக்க போகிறான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சினே போனவன் அழுதுன்னு வெளில வர போகிறாங்கிற மாதிரி ரைட் தான் இருக்குது. அது பேர் ஏதோ டஞ்சோராவான். என்னங்க அப்படின்னு கேட்டால் வந்து நம்ம தாஞ்சூர் கட்டிடக்கலை இருக்குல்ல, அதை வந்து உட்புகுத்தி அந்த மாதிரி ஒரு தீமில் பண்ணியிருக்கோம். முழுக்க இது வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களின் கட்டுமானக்கலை, அதுக்கப்புறம் பாரம்பரியம், அந்த மாதிரியான ஒரு தீமில் வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி 2-3 டிஃப்ரெண்ட்டான ரைட்ஸ்லாம் வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். வாட்டர் ரைட்ஸ் இருக்குது, த்ரில் ரைட்ஸ் இருக்குது, சில்ட்ரன்ஸ்க்குனா ரைடு, ஃபேமிலி ரைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி இந்த ஒண்டர்லா தீம் பார்க்கை வந்து இவ்வளோ நாள் கட்டி முடிச்சு டிசம்பர் 1 திறக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. முக்கியமான வேட்டருக்கு மாயா அப்படின்றீங்க, அது மாலு நம்மளுக்கே தெரியும். 1400 டிக்கெட்டு. ஆனால் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் அப்படின்றதுக்காக 1200 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஏங்க ஒரு 800 அப்படின்னா பரவாயில்ல, 1400 இஸ் டூ மச் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம தனியாக சிங்கிளாக போயிட்டு மாலில் போய் படம் பார்த்துட்டு எதாவது சாப்பிட்றதுக்கு போய் வாங்குறோம் அப்படின்னாலே வாங்கிட்டு முடிச்சோன்னே நம்மளுக்கு இது வந்து கஷ்டமாக இருக்குது. இந்த குடும்பத் தலைவர்லாம் எப்படா கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃபு அதுக்கப்புறம் 2 பசங்க இருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதிலும் பசங்கள்லாம் வந்து அடம்பூச்சி கேட்டுது அப்படின்னா வந்து ஒரு மாலுக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னா வந்து சொல்லையாக வந்து ஒரு 3500 ஒரு 4000 வந்து செலவாயிடுது. அந்தளவுக்கு தான் எனக்கு இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஒரு ஃபேமிலியாக இந்த மாதிரியான அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போய்ட்டு எல்லா ரைடுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே போய் சாப்பிட்ணும், சில கிஃப்ட்ஸ் திங்ஸ்லாம் இருந்தால் அது வாங்கணும், போகிறதுக்கு வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதனால் ஒரு காஸ்ட்லி அஃபேராக இது வந்து தெரியுது. அது மட்டும் இதில் ஒரு சின்ன மைனஸாக தெரியுது. பட் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, செலவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்படிங்கிறனால ஒரு ரவுண்டு எல்லாருமே வந்து போயிட்டு வருவாங்க, அந்த பார்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு வருவாங்க. ஒரு பெரிய கெப்பாசிட்டி, பெரிய மக்கள் தொகைக்கு வந்து அடக்கிற ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பார்க்காக தான் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், நானும் போய் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு விலாகும் போடுறேன், ரிவ்யூவும் சொல்கிறேன். சரி ரைட்டு. பட் சென்னையில் அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அதற்கு ஒரு நொஸ்டாலஜிக் மெமரிலாம் வந்து நிறையா இருக்குது. நான் வந்து சென்னையில் அதிசயம் போனதில்லை, அதுக்கப்புறம் பிளாக் தண்டர்லாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சதில்லை. பட் சென்னையில் இருக்க எல்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் வந்து போயிருக்கேன். நம்ம தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு அடையாளமாக வந்து பெருமையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து விஜிபி அப்படிங்கிற ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்னு திறக்கிறாங்க. அந்த மாதிரி கடற்கரை பக்கத்தில் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வந்து ஒரு அவர் வேறு பயனீர் தாஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி கடற்கு பக்கத்துலேயே வந்து வச்சுருந்தாங்க. விஜிபி பீச் அப்படின்றதே ஒரு பீச்சாக மாறிடுச்சு. எந்த ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தெரியல.
அப்படி தொடங்கினவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான ரைடு, அங்கே போனால் விஜிபி தோசைன்னு ஒன்று கிடைக்கும், அங்கே ஒருத்தர் வந்து சிரிக்காமல் நின்றுருப்பார், அங்கே போனால் ஜோசியம் பார்ப்பாங்க, அங்கே வந்து நம்ம தமிழர்களோட கட்டுமான கலையில் நிறைய விஷயங்கள், திருவள்ளுவர், அப்புறம் நம்ம கோவில் மாதிரியே நிறையெல்லாம் செதுக்கி வச்சுருப்பாங்க. அப்படியே நீங்கள் நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா எல்லா ரைடையும் முடிச்சுட்டு கடைசியில் நேராக நாங்கள் பீச்சுக்குள்ளே போயிடலாம். ஸோ அதில் ஒரு ட்ராவல் இருக்கும். நான் பீச்சுக்கு போகிறேன், ஆனால் பீச்சுக்கு போகிற வழியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்கிறேன், சின்ன வயசில் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. பட் இன்றைக்கி விஜிபியோட பேர் வந்து ரொம்ப கெட்டு போயிருக்கு. சமீபத்தில் ஒரு ரைடில் போய் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாருமே வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு ஒன்றான ரெஸ்கியூ வரதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. ஹைட்ராலிக்ஸ்லாம் வந்து சரியில்லாமல் அடிக்கடி இப்படி ஆனதுனால இன்றைக்கி விஜிபியோட பேர் வந்து பெரிய ஒரு டேமேஜ் ஆகி ஒரு பேட் ஷேப்பில் இருக்காங்க. ஒரு டைமில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து லைக் புதுசாக எல்லாத்தையும் வந்து மாற்றி வந்து புதுமையாக வந்து அடுத்த ஒரு தீமில் வந்து கொடுத்துருந்தாலும் சரியாக மெயின்டெனன்ஸ்லாம் இல்லை. அப்படிங்கிறனால இன்றைக்கி விஜிபி வந்து விஜிபியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை நிஜமாகவே மக்கள் மத்தியில் வந்து ஒரு பேட் ஸ்டேட்டில் இருக்குது. விச் இஸ் வெரி சேட். அவங்க மீண்டு வராங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் எங்களெல்லாம் வந்து குதுகலிக்க வச்சது MGM டிசி வேர்ல்டு. நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னி வேர்ல்டு ஏமாந்து அதுக்குள்ளே போயிட்டு வந்தோம். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருந்தோம், ஓ டிசி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து அதோட தீமே வந்து க்ளவுன்ஸ் மாதிரி நிறைய பேர் வந்து எல்லாத்துலேயுமே அவங்க கூட டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாமல் புது புது ரைட்ஸு, அந்த ஒரு சிங்கம் தான் அவங்க சிங்கமாக அது பூனையான்னு தெரியல, அதுதான் அவங்களோட வந்து லோகோவாக இருக்கும். இதே ஒரு ஃபாரின்லேருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ண ஒரு தீம் பார்க் மாதிரி இருந்துச்சு. அதுவும் பீச் பக்கத்தில் தான் இருக்கும். பட் பீச் ஆக்சஸ் டேரெக்டாக இருக்கிற ரெசார்ட்லேருந்து போகலாம் அப்படின்னா கூட MGM அப்படிங்கிறது பல ஸ்கூலில் பல காலேஜில் எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டு போய் திருப்பியும் போன இடம் அப்படின்னு பார்த்தா அதில் லிட்டில் யூரோப்புன்னு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கவுபாய் தீம்னு நிறையங்கள்லாம் வச்சுருப்பாங்க. வாட்டர் ரைட்ஸ் சூப்பராக இருக்கும். பட் அதெல்லாம் வந்து தூக்கி சாப்பிட்றதுக்கு தான் இன்னொருத்தன் வந்தான். அவன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்பச்சன் ஃபேமிலி கட்டின கிஷ்கிந்தா வந்து தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. கிஷ்கிந்தாவோட டிஃப்ரென்ஸே என்ன பார்த்தீங்கன்னா அங்கே 3D படம் போட்டாங்க. அப்போனா 3D படம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் கிஷ்கிந்தாவோட வாட்டர் ரைட்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்கும். கிஷ்கிந்தாவில் இருக்க த்ரில் ரைட்ஸும் வந்து செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏரியா வைஸாக பார்த்தா விஜிபி அண்ட் MGMோட ரொம்ப பெருசு. அநியாயத்துக்கு நீங்கள் காணும் உங்களுக்குலாம் எவ்வளோ பேர் வந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய இது. கிஷ்கிந்தாவில் வந்து நிறையா ஹால்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டான நிறைய ரைட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, தனித்துவமாக இருக்கும். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க, ஜெட்ஸ்கி, இதில் மாதிரி நிறைய விஷயங்கள் இன்கார்பரேட் பண்ணாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அப்படிங்கிறனால அதுவும் வந்து மூடிட்டாங்க. கிஷ்கிந்தாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகிய லைலா அந்த பாட்டில், அதாவது அந்த உள்ளத்தை எழுதி தாப்படலாம் வந்து அந்த நிறைய படம் அதுக்குள்ளே வந்து எடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு ஃபேமஸான ஒரு ஐகானிக் ஒரு ஸ்பாட்டை வந்து கிஷ்கிந்தா மாதிரி பல பேருக்கு பல மெமரிஸ். அங்கேயும் வந்து நிறைய எக்ஸ்கர்ஷன்லாம் போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்தார் விநாயக் மாதிரி வந்தவன் தான் வந்து பார்த்திங்கன்னா குயின்ஸ்லாண்ட். இது வந்து இந்த பெங்களூர் போகிற வழியில் ஒரு ரோடு இருக்குல்ல, அந்த EVP போகிற வழியில், அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா குயின்ஸ்லாண்ட் இருக்கும். குயின்ஸ்லாண்ட் நீங்கள் போயிருப்பீங்க. அங்கே வந்து தனித்துவம் ரோப் கார், அங்கேயும் வாட்டர் ரைட்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். அங்கே வந்து சென்ட்ராக்ஸ்னு ஒன்று இருக்கும், அப்படியே சுற்றி இப்படி மாறும். ஸோ அந்த மாதிரி நிறையா ரைட்ஸ்லாம் இருக்கும். குயின்ஸ்லாண்டும் புதுமையை வந்து புகுத்துனாங்க. நிஜமாகவே வந்து ஊரை தாண்டி ஒரு இடத்துல போயிட்டு ஒரு தீம் பார்க்கை என்ஜாய் பண்ணிட்டு வரது அப்படிங்கிறது வந்து குயின்ஸ்லாண்டு ஒரு தனித்துவமாக இருந்துச்சு. பட் குயின்ஸ்லாண்டை வந்து அங்கேயும் நிறையா ஆக்சிடென்ட்லாம் வந்து நடந்திருக்கு. நான் சொல்லக்கூடிய எல்லா தீம் பார்க்லேயும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. அப்போ தான் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் இங்கேயும் வந்து மெயின்டெனன்ஸ் எவ்வளோ வந்து பேடாக இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுறாங்க. அண்ட் அதையும் தாண்டி இவங்க வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களா. இன்ஃபேக்ட் இந்த ஒண்டர்லால் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த எந்த அளவுக்கு உண்மத்தில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஊரோட தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மூலிமா அது மறுசுழற்சி முறையில் வாட்டர்லாம் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தீம் பார்க்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா தண்ணியை வந்து கொடூரமாக செலவு பண்ணுறது அப்படிங்கிறது இயற்கைக்கு எதிரான விஷயமா இருக்கிறனால அதை வந்து ஒரு முக்கியமான விஷயமா அரசாங்கம் பார்க்குதா. அதையும் தாண்டி குழந்தைகள் தான் அதிகமாக போவாங்க இந்த தீம் பார்க்ஸில். அப்படிங்கிறனால ப்ராப்பர் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் செக்ஸ் வந்து நடக்குதா, சரியாக மெயின்டெனன்ஸ் வேலை வந்து நடக்குதா, எப்படி எந்த அளவுக்கு நம்மளை உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்து அஷூர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா பொழுதுபோக்கு எல்லாம் தேவை தான், இதெல்லாம் வருதுன்னா சந்தோஷமாக தான் இருக்குது. பட் அதில் டக்குனது ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா அது மூலிமா வந்து ஞாபகம் வச்சுக்கப்படும். அதை வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எனிவே தீம் பார்க்னாலே வந்து பார்த்திங்கன்னா கையில் அந்த பேண்டு டிக்கெட்டு, அதெல்லாம் வந்து அந்த பேண்ட் டிக்கெட்லாம் வந்து திருப்பியும் வீட்டுக்கு வரும்போது நான் எடுத்து ஒழிச்சுலாம் வச்சு இங்கே போயிட்டு வந்தேன், அதெல்லாம் என்றைக்காவது வந்து தேவைப்படும் அப்படின்லாம் நினச்சதெல்லாம் உண்டு. ஸோ தீம் பார்க்னாலே எனக்கு வந்து அந்த மெமரிஸில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். ஸோ அந்த ஒண்டர்லாவை போய் பார்க்கறதுக்கு நானும் வந்து ஆவலாக இருக்கேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு முடிஞ்சால் உங்களுக்கு பட்ஜெட் கரெக்டாக இருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா தீம் பார்க் மெமரிஸ்லாம் இருக்கும், நிறையா இருக்குங்க. லிட்டில் ஃபோக்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லினே போவேன். பட் ரொம்ப நோஸ்டாலஜிக்காக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட நிறுத்திக்கிறேன். இப்போ வந்து உங்களோட மெமரியை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. மிக்க நன்றி.